வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது அதிமுகவினுடைய செயற்குழு கூட்டம் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஏகப்பட்ட பேர் அதிமுகவிலே அதிருப்தியாளர்கள் ரொம்ப அதிகரிச்சிட்டாங்க. செங்கோட்டையின் தலைமையில் நடந்த 2 நாளைக்கு முன்னால் ஒரு கூட்டத்திலே சொல்லிட்டார். சிறுபான்மை பிரிவு மாநில இணைச் செயலாளர் அப்துல் ஜப்பார் அப்படிங்கிற ரொம்ப காட்டமாக பேசிட்டார். அதாவது முஸ்லீம்களுடைய ஓட்டு கட்டாயமாக அதிமுகவுக்கு கிடைக்காது. 2024 முஸ்லீம் கட்சியோடு எஸ்டிபியோடு கூட்டணி வச்சாங்க பாருங்க. அப்போ கூட யாரும் ஓட்டு போடல, திமுகவை தான் எல்லாம் அதிமுக ஓட்டு போட்டாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் டைரெக்டாக பாஜக வச்சிருக்கிறீங்க, எங்கே ஓட்டு போட போகிறாங்க? கட்டாயமாக பாஜக கூட்டணினால அதிமுகவுக்கு முஸ்லீம்களுடைய ஓட்டு கட்டாயமாக கிடைக்காது. ஆமாம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக பேசிட்டார் அப்துல் ஜப்பார். அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது அதிமுக தலைமை கழகம் தெரியல. என்ன நடவடிக்கை எடுத்தாலும் சரி, மக்களோட நடவடிக்கை அப்துல் ஜப்பார் ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டார். அதில் எடப்பாடி இனி கூர்ந்து கவனிச்செல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னு கேட்டால் கூட்டணிக்கு ஒரு ஆள் வந்துட்டார் பாஜகவுக்கு, அதாவது நயினார் நாகேந்திரன், தமிழக பாஜக தலைவராக. இன்னுமே எடப்பாடிக்கு கொண்டாட்டம் தான், எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆமாம், திமுகவையே மாற்றக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு எடப்பாடி துணிஞ்சிட்டார். அதை மாறும் அளவுக்கு நயினார் நாகேந்திரன் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. அதன் அடிப்படையில் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி எல்லாமே ஓரங்கட்டப்படுவார்கள், கட்டாயமாக ஓரங்கட்டப்பட்டு விடுவார்கள் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை தீட்டி இருப்பதாக இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. எடப்பாடி நயினார் நாகேந்திரன் சேர்ந்தாச்சு. 2 பேர் வெவ்வேறு சமூகம் தான். அண்ணாமலையும் எடப்பாடி ஒரே சமூகம். ஆனால் எடப்பாடியும் நயினாரும் நாகேந்திரனும் வெவ்வேறு சமூகம். இருந்தாலும் ஒற்றுமையை பாருங்க. இதே நேரத்தில் நயினார், டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா 4 பேருமே ஒரே இனம், ஒரே ஜாதியை சேர்ந்தவர்கள். ஆனால் 4 பேர்த்துக்கு, இந்த 3 பேர் டோட்டல், நயினார் நாகேந்திரன் 3 பேர்த்துக்குமே பிடிக்காது. அதே வேளையில் சசிகலாவோட ஆதரவோடு தான் ஒரு நாளை அந்த நெல்லை தொகுதியில் ஜெயிச்சார். யாரு? நயினார் நாகேந்திரன். அதுக்கு பின்னால் அவருடைய கட்சியினுடைய வளர்ப்பு கான்செப்ட், மற்ற ஜெயலலிதா அம்மையார் ஒரு பொறுப்புகள்லாம் கொடுக்கக்கூடிய சமயத்தில், அமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்கக்கூடிய சமயத்தில் டிடிவி சொல்லிடுறார், போட்டு கொடுத்துட்றாரு சசிகலாவிட்ட. ஏமா இந்த மாதிரி திருநாவுக்கரசு மாதிரி இவர் வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறாரு, அப்புறம் அவ்வளோ நமக்கு எந்த ஒரு மட்டு மரியாதையும் இருக்காது. அதனால் ஒரு நேக்க கலட்டி ஒரு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜெயலலிதா அம்மையார்கிட்ட சசிகலா அம்மையார் சொல்கிறாங்க, வேணாம் நயினார் நாகேந்திரன் கழட்டி விட்டுறலாம் அப்படின்னு. உடனே அந்தம்மா ஏற்றுக்கல ஜெயலலிதா அம்மையார். மேற்கொண்டு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க, மின்சாரத்துறை பொறுப்பு கொடுக்குறாங்க, போக்குவரத்து துறையிலேருந்து மின்சாரத்துறை கொடுக்குறாங்க. அப்புறம் மீண்டும் சொல்லக்கூடிய சமயத்தில் மீண்டும் ஊரக தொழில் பொறுப்பு கொடுக்குறாங்க. ஆமாம், சசிகலா அம்மையார் எவ்வளோ சொல்லியும் நயினார் நாகேந்திரனை ஜெயலலிதா அம்மையார் ஓரம் கட்டவே இல்லை. அப்புறம் இறப்புக்கு பின்னால் தான் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் பயங்கரமான ஒற்றுமை. அதே நேரத்தில் சசிகலாவுக்கு டிடி, ஓபிஎஸ் நேர் ஆப்போசிட்டு. ஆமாம், அம்மையார் இறந்ததுக்கு பின்னால் 2017 பார்த்தார், சரி இது வரைக்கும் எந்த மதிப்பும் கிடையாது, நம்ம ஏன் அந்த கட்சி இருந்து போட்டு பாஜகவுக்கு ஒட்டிடுறாரு, முடிஞ்சு போச்சு. அதன் அடிப்படையில் இன்றைக்கி ரன் பண்ணி போயிட்டுருக்கு. இன்றைக்கி தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் எடப்பாடியும் ரொம்ப தொக்கு வேட்டை. எப்படின்னு கேட்டால் சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ்ஸை ஒதுக்கியே வச்சிருவேன் அப்படிங்கிறது எடப்பாடியோட தத்துவம். மற்றபடி நயினார் நாகேந்திரனும் அந்த திட்டத்தில் இருக்கிறார். டிடிவி, ஓபிஎஸ், மற்றபடி சசிகலா 3 பேருமே கூடாது அப்படிங்கிறப்ப அதிமுகவில் 3 பேரும் வரமாட்டாங்க. மற்றபடி பாஜகவுக்குள்ளேயும் 3 பேர் வரமாட்டாங்க. எப்படி உட்காருது பாருங்க மேட்டர். அன்னைக்கு
நயினார் நாகேந்திரன் ஓரம் கட்டினார் சசிகலா. ஆமாம், டிடிவியினுடைய தூண்டுதலோட, ஓபிஎஸ் ஆதரவோட. இன்னைக்கு அப்படி இல்லை, அவர்களே நயினார் நாகேந்திரனையே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு மிக கேவலமான ஒரு சூழலை இன்னைக்கு சசிகலாவும் டிடி ஓபிஎஸ் இருக்கிறாங்க. இதான் காலம் அப்படிங்கிறது. பாருங்க, இப்படிதான் ஒரு அரசியல் மாற்றம் என்பதையெல்லாம் விட இது காலத்தின் கட்டாயம். அப்போ அந்த ஆதரவு கூட கட்டாயமாக நயினார் நாகேந்திரனுக்கு இருக்காது. அப்போ எதிரியோட எதிரி நண்பன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எடப்பாடி நயினாரும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு திட்டம் போட்டுக்கிறாங்க. ஆமாம், மாப்பிள்ளை நீ அதை பார்த்துக்க, 3 பேர் உள்ள நுழைய விடாம பார்த்துக்க பாஜகவுக்குள்ள. நான் ஆல்ரெடி திட்டம் போட்டாச்சு, அமித்ஷாட்டே சொல்லிட்டாச்சு, நீ என்ன வேணா பண்ணு, ஒன்றும் கிடையாது. அண்ணாமலை ஃபர்ஸ்ட் தூக்கு, ஐடி அமலாக்கத்துறை உள்ள வரக்கூடாது, 2 கண்டிஷன். 3வது பிரிஞ்சவங்களை சேர்க்க மாட்டேன், அவ்வளோ, இதான் விஷயம். அதன் அடிப்படையில் அமித்ஷாட்டே சொல்லியாச்சு. அதிமுகவுக்குள்ள டிடிவி சசிகலாவும் ஓபிஎஸும் வரமாட்டாங்க, அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த 3 பேரும் ஓபிஎஸும் இந்த டிடி சசிகலாவும் பாஜகவுக்குள்ள நுழையாம பார்த்துக்கிடுங்க, குறிப்பாக ஆதரவு அப்படின்னு பார்த்துக்கிடுங்க அப்படின்னு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு திட்டத்தின் வெளிப்பாட எடப்பாடியும் நயினார் நாகேந்திரன் கை கோத்தாச்சு. நம்ம முடிஞ்சு போச்சு. அப்படிங்கிறப்ப இன்னைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணிங்கிற கான்செப்ட் கட்டாயம் மிகப்பெரிய பலமாகத்தான் இருக்கும். அது சசிகலாவுக்கு டிடிவி ஓபிஎஸ் மிகப்பெரிய அடியாகவும் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் எந்த மூச்சுமே இல்லை. செங்கோட்டையும் தனியாக துள்ளிட்டு இருந்தார், இப்போ அவரும் ஜாயிண்ட் ஆயிட்டாரு. ஆமாம், எதிர்கட்சி தலைவர் அவர்களே எடப்பாடி அப்படி சொல்லாமல் பொதுச் செயலாளர் அவர்கள் பேர் சொல்லாமல் மரியாதை அழைக்க ஆரம்பிச்சார். அவருக்கு தெரிஞ்சு போச்சு, ஆமாம் டிடிவி மாதிரியும் ஓபிஎஸ் சசிகலா நம்மளே ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படின்னு போட்டு உஷாராயிட்டார் எங்கள் செங்கோட்டையன். ஏன் ஒரு 2 மாதம் அந்த மாதிரி அலைஞ்சார் அப்படிங்கிறது தெரியல. காரணம் என்ன, பாஜகவுடைய ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்ட். இங்கேதான் நயினார் நாகேந்திரன் வந்தாச்சா, முடிஞ்சு போச்சு. அப்படிங்கிறப்ப கட்டாயமாக 3 பேருமே, ஆமாம் டிடிவி ஓபிஎஸ் சசிகலா 3 பேர் உள்ள பாஜக கூட்டணிக்கே வர முடியாது. அதுக்கு என்ன ஏற்பாடுங்கிறத நயினார் நாகேந்திரன் கட்டாயமாக செய்வார். அதுக்கு எடப்பாடி ஃபுல் ஆதரவு. அந்த அளவுக்கு இன்னைக்கு நிலைமை போயிட்டு. ஏன்னு கேட்டால் அவருடைய ஒரு ஆதரவில் வளர்ந்த நயினார் கடைசியில் சசிகலாவுக்கு எதிராகவும் செயல்பட்டார், சசிகலாவும் நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக செயல்பட்டார். அதான் நிதர்சனமான உண்மை. அதே நேரத்தில் நெல்லை மாவட்ட பனகுடியை சேர்ந்தது தான் நயினார். அவருடைய செல்வாக்கு கான்செப்ட் கருப்பசாமி பாண்டியன்ட்டு உதவியாளராக இருந்தவர். அப்புறம் தான் ஆசிரியர் வந்தார். அதன் அடிப்படையில் மதுபான பார உரிமை வாங்கினார், குவாரி தொழிலில் ஈடுபட்டார் நயினார் நாகேந்திரன். அப்புறம் பின்னால் சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்து பனகுடி ஒன்றிய செயலாளராக அறிவிக்கப்பட்டார். அப்புறம் தான் இளைஞரின் செயலாளராக நயினார் நாகேந்திரன் மாறினார். அப்புறம் 2021 சசிகலா ஆதரவோட போட்டிட்டு வெற்றி பெறார் நெல்லை தொகுதியிலே. ஆமாம், அப்புறம் அம்மா அடிப்படையில் இவர் மேல் நம்பிக்கை வச்சு போக்குவரத்து துறை, அப்புறம் அடுத்தடுத்து மின்சாரத்துறை, அடுத்து ஊரகத்துறை கொடுத்தோன்னே முதல்ல சொன்ன மாதிரி டிடிவிக்கு பற்றிக்கிச்சு. அப்புறம் தான் கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கட் பண்ண அந்த புத்தி இன்னைக்கு இந்த பக்கம் வந்தாச்சு. எந்த அளவுக்கு அவர்கள் துரோகம் செய்து கொண்டு இருக்கிறார், அவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு துரோகம் வந்தாச்சு. டிடிவி ஓபிஎஸ் சசிகலா எந்த அளவுக்கு துரோகம் செய்தார்களோ எடப்பாடி அவருக்கு துரோகம் செஞ்சுட்டாரு. இன்னைக்கு கரெக்டாக நயினார் நாகேந்திரனும் எடப்பாடி கூட்டணி வந்தாச்சு. 2 பேர் கை கோத்துட்டாங்க. வேற்று சமூகமாக இருந்தாலும் ஒன்றாக கை கோத்து விட்டார். காரணம் என்னன்னா, இருவராலும் ஏமாற்றப்பட்டவர்கள். சசிகலா அம்மையாரால் தான் எடப்பாடி வந்தார். அதுக்கு காரணம் ஃபுல்லாக டிடிவி தான். ஆமாம், எடப்பாடியை போட்டலாம் முதலமைச்சர் அப்படி இருந்தாலும் கலட்டி விட்டுருணுங்கிற கான்செப்டில் வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, திருமணம் வந்தாச்சு. நம்பிக்கை துரோகத்தை செய்தார். ஆமாம், அதெல்லாம் கிடையாது, நான் தான் முதலமைச்சர் அப்படின்ட்டார். நீ ஜெயிலேருந்து வந்தியா, அதே அப்படி நின்றுக்க அப்படின்ட்டார். முடிஞ்சு போச்சு. இப்போ அங்கு ஒரு நம்பிக்கை துரோகத்துக்கு எதிரான ஒரு நம்பிக்கை துரோகம் எடப்பாடி செஞ்சிடறாரு. இப்போ நயினார் நாகேந்திரனுக்கு இந்த குரூப் ஓபிஎஸ் டிடி எந்த நம்பிக்கை துரோகம் செய்தார்களோ இப்போ இவர் செய்ய போறார் நயினார் நாகேந்திரன். அப்படிங்கிறப்ப இன்னைக்கு 3 பேரும் தனித்தீவாக ஒதுக்கப்பட்டு விட்டார்கள் தமிழக அரசியலிருந்தே. என்ன அமமுக அப்படின்னு ஒரு கட்சியை வச்சுட்டு உட்காந்துருப்பாரு டிடிவி, இருந்தாலும் அந்த அளவுக்கு அதில் மதிப்பு கிடையாது. அதெல்லாம் ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட வாங்குற அளவுக்கு யோகியதை கிடையாது. அந்த அளவுக்கு தான் மிகப்பெரிய ஒரு ஓட்டு வங்கி இருக்காருன்னா சொல்ல முடியாது. அதனால ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவை பொறுத்த வரைக்கும்
பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து ஏதோ ஆளுக்கு 5 சீட்டு 4 சீட்டு வாங்க வாய்ப்பு இருக்கு. இப்போ நயினார் நாகேந்திரன் வந்ததுனால அதுவும் காலி. ஆமாம், எடப்பாடியும் சொல்லிட்டார் உள்ளே வரக்கூடாதுங்கிறப்ப. அப்படிங்கிறப்ப என்ன பண்ண முடியும்? 3 பேரும் திக்கு தெரியாத காட்டில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பகிரங்கமான உண்மை. இதையெல்லாம் அமித்ஷாட்ட சொல்லியும் கூட எடப்பாடி மானசீகமாக மிரட்டியிருக்கார் அமித்ஷாவை. ஆமாம், அது வரி வராது ரகசியமாக இருக்குது. மிரட்டிட்டார். சும்மா கண்டதெல்லாம் பேசக்கூடாது, நீங்கள் பேசுங்க நாங்களும் பேசுவேன், என்ன சொல்கிறீங்க, இதான் விஷயம். ஆமாம், அந்த 3 பேர் உள்ளே வரக்கூடாது. டக்குன்னு நயினார் நாகேந்திரன் பிடிச்சோன்னு மைனார் நாகேந்திரனுக்கு பிடிக்காது, சேர்த்தி போடு, அவ்வளோ. எதிரியோட எதிர் நண்பன். இதுதான் இன்னைக்கு நிலவரமாக போயிட்டுருக்கு. மற்றபடி இன்னைக்கு தனி தீவாக ஒதுக்கப்பட்ட 3 பேர், கூட்டணி சேர்ந்த 2 பேர். ஆமாம், வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டு எந்த அளவுக்கு போல்டா நடக்க போகுது அப்படிங்கிறத வரும் காலங்களில் பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.